ஹாய் காய்ஸ், இது எஸ் அகாடமி காவல் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம். இப்போது நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ டெஸ்ட் சீரீஸை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா 303 ரைஃபிள் ஒரு டெஸ்ட் பேட்ச் ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. இப்போ வந்து நான் எஸ்ஐ அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோன்னா இந்த மாதம் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்டு தனியாக வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே வந்து க்ரியேட் ஆகி பக்காவாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டோம்னா தனியாக உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை எல்லாமே ஆட் பண்ணி விட்ருவாங்க. அடுத்த 4 மாதத்துக்கு உங்களை சூப்பராக கைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து பார்த்தோன்னா ரெகுலராகவே இப்போ வந்து வாங்க படிக்கலான்ற ஒரு டெஸ்ட் சீரீஸில், அதாவது ஒரு ஸ்டடி சீரீஸில் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் பார்த்துன்னு இருக்கோம். ஸோ அதோடைய அடுத்த கட்டமாக வந்து பார்த்தோன்னா 6th டேர்ம் 2ல் ஒரு 40 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னா டேரெக்டாக கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா மனிதன் ஒவ்வொரு நுரையிலும் ஏறக்குறைய எத்தனை மில்லியன் நுண் காற்று பைகள் உள்ளன? அதாவது மனுஷனுடைய நுரையீரலில் மொத்தம் எத்தனை மில்லியன் நுண் காற்று பைகள் உள்ளன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 300 மில்லியன் நுண் காற்று பைகள் உள்ளன. ஓகேங்களா? ரைட். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், மனித உடலில் சராசரியான வெப்பநிலை எவ்வளோ? ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா 2018 எஸ்ஐ கொஸ்டின், இது டேரெக்டாக கேட்ட கொஸ்டின். அதாவது எப்படின்னா இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? மனித உடலில் சராசரி வெப்பநிலை வந்து 37 டிகிரி செல்சியஸ் தான். அவன் எப்படி கேட்டிருந்தான்னா ஃபேரன்ஹீட்ஸில் கேட்டிருந்தான். ஓகேங்களா? அதுக்கு கவர்மெண்ட்டுடைய ஆன்சருக்கு என்ன வந்ததுன்னா 98.4 ஃபேரன்ஹீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டோட எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த 6th புக்கில் வந்து பார்த்தோன்னா 98.6 ஃபேரன்ஹீட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டில் எதுவாக இருந்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ரைட். இது வந்து பார்த்தோன்னா மனித உடலின் சராசரி வெப்பநிலையோட 37 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? மூணாவது கொஸ்டின் பார்க்கலாமா? மூணாவது கொஸ்டின், அதாவது எலும்புகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதிகளாக எலும்புகள் திகழ்கின்றன. எது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி வந்து பார்த்தோன்னா தசைகள். ஓகேங்களா? தசைகள் தான் வந்து பார்த்தோன்னா எலும்புகள் வந்து இந்த இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் அடுத்து வந்து ஃபோர்த் கொஸ்டின்னா கார்பன் டை ஆக்சைடு, இதை வந்து பார்த்தோன்னா CO2 சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம தான் கார்பன் டை ஆக்சைடு சொல்கிறோம். அடுத்து வந்து CO2 கேட்கலாம் டேரெக்டாக எக்ஸாமில். ஸோ கார்பன் டை ஆக்சைடு எத்தனை டிகிரி செல்சியஸ், இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் இப்படி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ எத்தனை டிகிரி செல்சியஸில் குளிர்விக்கும் போது அவை திரவ நிலையை அடையாமல், ஓகேங்களா, லிக்விடாக இல்லாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது. கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா லிக்விடாக அடையாமல் டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா எத்தனை டிகிரியில் வந்து பார்த்தோன்னா அது வந்து பனிக்கட்டியாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா -57 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸு 5th கொஸ்டின். ஓகேங்களா? 5th கொஸ்டின், சுற்றுச்சூழலை பயன் தராத அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய நம்மால் விரும்பப்படாத மாற்றங்கள் டேஷ் மாற்றங்கள் எனப்படும். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டேஷ் மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றம். நம்மளுக்கு பிடிக்காத ஒரு மாற்றத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? விரும்பத்தகாத மாற்றம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து 6வது கொஸ்டின். ஓகேங்களா? 6வது கொஸ்டின், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலங்கள் இணைந்து உருவாக்கப்படுவது. ஓகேங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலங்கள் வந்து இணைந்து உருவாக்கப்படுவது பார்த்தோன்னா மின்கலன் அடுக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா மின்கலன் அடுக்கு. ரைட். 7வது கொஸ்டின், எந்த கண்டத்தில் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக உயர்ந்த வெப்பநிலையாக அளவிடப்படுகிறது? ஏதோ எந்த கண்டத்தில் வந்து பார்த்தோன்னா அதோடைய வெப்பநிலை வந்து மிக மிக உயர்ந்த வெப்பநிலையாக சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிக குறைந்த வெப்பநிலை. மிக குறைந்த வெப்பநிலை அது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா அண்டார்டிகா. எவ்வளோ டிகிரி செல்சியஸ்? -89 டிகிரி செல்சியஸ். அவ்வளோ கூலாக இருந்தது. ஓகேங்களா? அண்டார்டிகாவில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தோன்னா வெப்பநிலை வந்து பார்த்தோன்னா ஆச்சு. ரைட். 7வது கொஸ்டின். ஓகேங்களா? 7வது கொஸ்டின் போயிடலாமா? எங்கு
எங்கு உணவு சத்து பொருட்கள் வடிகட்டப்பட்டு மற்றும் உடைக்கப்பட்டு புரதங்களாக உற்பத்தி ஆகிறது. ஓகேங்களா? எங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்கே வந்து பார்த்தோன்னா வடிகட்டப்பட்டு புரதங்களாக உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்னது, இறப்பையில் வந்து இறப்பையா அல்லது குடலா அல்லது உமிழ்நீரா அல்லது கல்லீரா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்க, இறப்பை தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தோன்னா அதுக்கான ஆன்சர். ரைட். அப்போ கார்போஹைட்ரேட் இது வந்து பார்த்தா புரதங்கள் வந்து பார்த்தோன்னா இறப்பையில் வந்து உற்பத்தி ஆகுது. கார்போஹைட்ரேட் எங்கே வந்து பார்த்தோன்னா சரிக்குது அப்படின்னா உமிழ்நீர். ஓகேவா? வாயிலே வந்து பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட் சத்துக்கள் வந்து பார்த்தோன்னா உடம்புக்குள்ளே வந்துடுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வாயிலே வந்து கார்போஹைட்ரேட்டாக மாறிடுது. அது இறப்பைக்குள்ளே போகும்போது அங்கே வந்து பார்த்தோன்னா புரதங்கள் வந்து பார்த்தோன்னா உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், 8வது கொஸ்டின், வெளிர் சிவப்பு நிறத்தில் காணப்படுவது. ஓகேங்களா? வெளிர் சிவப்பு நிறத்தில் வந்து காணப்படுவது எதுன்னு பார்த்தோம்னா சிரைகள். ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா சிரைகள். அடுத்து 9வது கொஸ்டின், விலா எலும்பு கூடு எத்தனை இணைகள் கொண்ட வளைந்த தட்டையான விலா எலும்புகளை கொண்டது. ஓகேங்களா? எத்தனை இணைகள்னா மொத்தம் 12. ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா 12 இணை எலும்புகளை கொண்டது. அடுத்து 11வது கொஸ்டின், குழந்தைகள் பிறக்கும் பொழுது எத்தனைக்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கிறது. ஓகேங்களா? குழந்தை பிறக்கும் போது எத்தனைக்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கிறது. 600, 200, 400, 300 பார்த்தோம்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா 300. குழந்தை பிறக்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மொத்த எலும்புகளும் மொத்தமாக குருத்து எலும்பு எல்லா எலும்பும் சேர்ந்து மொத்தம் 300 எலும்புகள் இருக்கும். அது மனுஷனாக ஒரு ஆகும்போது வளர வளர ஒரு எலும்பும் இணைந்து மொத்தமாக மனித உடம்புல மொத்தம் எத்தனை எலும்பு இருக்கு? 206 எலும்புகள் இருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின், 12வது கொஸ்டின், வயிற்றில் சிறுநீரகங்கள், சிறுநீர் நாளங்கள், சிறுநீர் பை, சிறுநீர் புறவழி ஆகியவை அடங்கும். எங்கே அடங்கும்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி வந்து கழிவு நீக்க மண்டலம். ஓகேங்களா? கழிவு நீக்க மண்டலம் தான் வந்து பார்த்தோன்னா சிறுநீர் பையனா வந்து அடங்கும். ரைட். அடுத்த கொஸ்டின், 13வது கொஸ்டின், வளிமண்டலம் எத்தனை அடுக்குகளை கொண்டது. வளிமண்டலம் வந்து பார்த்தோன்னா 5, 6, 2, 4 பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா 5 அடுக்குகளை கொண்டது. வளிமண்டலம் 5 அடுக்குகளை கொண்டது. ஓகேங்களா? அடுத்து 14வது கொஸ்டின், தொட்டால் சிறுநீ தாவரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரப்பர் வளையம் நீளுதல், பனிக்கட்டி உருகுதல் ஆகியவை எவ்வகை மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோன்னா தொட்டாசிலி நம்ம தொட்ட உடனே மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும். பனிக்கட்டி வந்து பார்த்தோன்னா உருகின உடனே மறுபடியும் அந்த பனிக்கட்டியாக உருகின திரவத்தை வந்து மறுபடியும் பனிக்கட்டியாக மாற்றலாம். அதுமாதிரி ரப்பரை இழுத்த உடனே நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் அந்த ரப்பர் வந்துடும். அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா மீண்டும் மாற்றம். ஓகேவா? மீன் மாற்றம். ஓகேவா? அடுத்து 15வது கொஸ்டின், டேஷ் என்ற அமைப்பு சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கிறது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா குரல் வலை மூடி. இதுதான் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்ற சாப்பாடு அது மூச்சு குழல் வழியாக வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக அது தடுக்கிறது வந்து பார்த்தோன்னா எதுனா குரல் வலை மூடி. 16வது கொஸ்டின், அடிவளி மண்டலமானது புவி பரப்பிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் உயரம் வரை பரவி உள்ளது. ஆனால் ஆப்ஷன் பி வந்து பார்த்தோன்னா 16 மீட்டர், 16 கிலோமீட்டர். ஓகேங்களா? அடுத்து 17வது கொஸ்டின், சில மாற்றங்கள் நிகழும் போது மாற்றமடைந்த பொருட்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடியாத மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது நம்முடைய நிலைக்கு மறுபடியும் மாற முடியாத மாற்றம் நம்ம எவ்வாறு அழைக்க முடியும்னா அது வந்து மீளா மாற்றம். ஓகேவா? அடுத்து 18வது கொஸ்டின், ரைட். வலது வென்ட்ரிக்கிலிருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்து செல்வது. வலது வென்ட்ரிக்கிலிருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை எது சொல்லுன்னா நுரையீரல் தமனி. ஓகேங்களா? எது எடுத்துனா நுரையீரல் தமனி. அதாவது வலது வென்ட்ரிக்கிலிருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை எது எடுத்துனா நுரையீரல் தமனி. ரைட். அடுத்து 19வது கொஸ்டின், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடைவதை அப்பொருள்
ஓகேவா? ஒரு பொருளை வந்து நம்ம வெப்பப்படுத்தும் போது அது விரிவடைவது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் விரிவடைதல். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் விரிவடைதல். ரைட். 20வது क्वेश्चन. ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவியின் பெயர் என்ன? ஓகேவா? ஒரு மின்சுற்றுல பாயும் மின்சுற்றை வந்து பார்த்தோன்னா அளவிடும் கருவி வந்து அம்மீட்டர். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எம்ஹெச்சியில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2024 கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் இது. டைரெக்டாக கேட்ட கொஸ்டின் பாரு. ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து பார்த்தா 21வது கொஸ்டின். ஒன்றும் இல்லை, இது வந்து காற்றில் மொத்தம் வந்து நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 78% இருக்குது. அப்போ ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 21%. மற்ற வாயுக்கள்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு, தூசிகள், மற்ற வாயுக்கள் எல்லாமே 1% இருக்குது. ஸோ ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 21% இருக்குது. ரைட். 22வது கொஸ்டின். நைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார்? ஓகேவா? நைட்ரஜன் வாயு வந்து யார் கண்டறிந்ததுன்னா டேனியல் ரூதர்ஃபோர்ட். ஓகேவா? டேனியல் ரூதர்ஃபோர்ட் இவர் தான் வந்து பார்த்தா நைட்ரஜன் வாயுவை கண்டுபிடித்தவர். அடுத்தது ஆக்சிஜன் என்ற பெயரிட்டவர் யார்? ஓகேவா? ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் யார்னா லாவாசியர், ஆண்டனி லாவாசியர். 24வது கொஸ்டின். எத்தனை வயதுக்கு மேல் ஆரோக்கியமான ஒவ்வொருவரும் ரத்த தானம் செய்யலாம்? ஓகேவா? ஆரோக்கியமான மனிதன் வந்து எப்போ வந்து அவன் ரத்த தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயசுக்கு மேலே வந்து 18 வயசுக்கு மேலே யார் வேணாலும் ரத்த தானம் செய்யலாம். ரைட். 25வது கொஸ்டின். ஒரு பொருள் தொடர்ந்து எரிய வேண்டுமானால் தொடர்ச்சியாக டேஷ் தேவை? காற்று தான் தேவை. ஓகேவா? சிம்பிள் கொஸ்டின். ரைட். சாதாரணமாக ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மனிதன் சராசரி நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எத்தனையிலிருந்து எத்தனை வரை இருக்கும்? ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 72லிருந்து 80 வரை இருக்கும். ஓகேவா? அடுத்து இதுவே வந்து அடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். வெப்பத்தின் அலகு ஜூல். இது டைரக்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வெப்பத்தின் அலகு ஜூல். ஓகேவா? 28வது கொஸ்டின். மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலம் எது? அதாவது மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலம் வந்து பார்த்தோன்னா முதன்மை மின்கலம். ஓகேவா? பேட்டரி, இந்த ஃபோன்லாம் வந்து துணை மின்கலம்னு சொல்லுவாங்க. ஃபோன்லாம் வந்து துணை மின்கலம் சொல்லலாம். இந்த கடிகார செல்லு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா முதன்மை மின்கலம். துணை மின்கலம்லாம் வந்து பார்த்தோன்னா பேட்டரி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா துணை மின்கலம். ஓகேவா? ரைட். 29வது கொஸ்டின். வெப்பநிலையை துல்லியமாக அளவிட உதவும் கருவி யாது? வெப்பநிலை வந்து பார்த்தோன்னா துல்லியமாக அளவிடும் கருவி வந்து பார்த்தோன்னா வெப்பநிலை மானி. ஓகேங்களா? வெப்பநிலை வந்து துல்லியமாக அளவிடும் கருவி வந்து வெப்பநிலை மானி. ரைட். அடுத்து 30வது கொஸ்டின். மூளை மற்றும் முகத்தில் உள்ள உள்ளமைப்பை பாதுகாப்பது எது? மூளை மற்றும் உள்ளமைப்பை வந்து முகத்தில் உள்ள உள்ளமைப்பை பாதுகாப்பது வந்து பார்த்தீங்கன்னா மண்டையோடு. மண்டையோடு தான் வந்து மூளை மற்றும் முகத்தினுடைய உள்ளமைப்பை வந்து பாதுகாக்குது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டர்பைனின் இயக்கத்தால் டேஷ் உருவாக்கப்படுகிறது. டர்பைனின் இயக்கத்தால் டேஷ் உருவாக்கப்படுதுன்னா மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. ஓகேவா? ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 32வது கொஸ்டின். உணவு குழாய் சுமார் எத்தனை மீட்டர் நீளமுடைய தசைகளாலான நீண்ட குழலாகும்? ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா 9 மீட்டர். ஓகேவா? உணவு குழாய் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து 9 மீட்டர் நீளமுடையது. ரைட். 33வது கொஸ்டின். ஒரு திடப்பொருள் வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது பார்த்தோன்னா என்னவாகும்? பதனமாதல். ஓகேவா? ஒரு திடப்பொருள் திரவ நிலை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது வந்து பார்த்தோன்னா பதனமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா பதனமாதல்.
ஓகேவா? அடுத்து 34வது கொஸ்டின், நகம், முடி வளர்தல், பருவநிலை மாற்றம், விதை முளைத்தல் ஆகியவை எவ்வகை மாற்றம்? மெதுவான மாற்றம். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா மெதுவான மாற்றம். நகம் வந்து பார்த்தோன்னா ஸ்லோவாக தான் வளரும், முடியும் ஸ்லோவாக தான் வளரும். அதே மாதிரி பருவநிலை மாற்றமும் வந்து ரொம்ப மெதுவாக தான் வளரும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா விதையும் வந்து பார்த்தோன்னா மெதுவாக தான் முளைக்கும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா மெதுவான மாற்றம். ஓகேவா? அடுத்து 35வது கொஸ்டின், வெப்ப ஆற்றல் பாயும் திசையை நிர்ணயிப்பது எது? வெப்ப ஆற்றல் வந்து பார்த்தோன்னா பாயும் திசையை வந்து எது நிர்ணயிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 35வது கொஸ்டின், வெப்பநிலை. வெப்ப ஆற்றல் பாயும் திசையை நிர்ணயிப்பது வந்து பார்த்தோன்னா வெப்பநிலை. அடுத்து 36வது கொஸ்டின், டேஷ் எனும் ஒரு வகை மீன் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. எந்த மீன் வந்து பார்த்தோன்னா மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா ஈல் மீன். ஓகேவா? ஈல்னா வந்து பார்த்தா எவ்வளோ மின்சாரத்தை உருவாக்குது? 650 வாட்ஸ் மின்சாரத்தை வந்து இது உருவாக்குது. ஓகேவா? ரைட். அப்புறம் வந்து பார்த்தோன்னா 37வது கொஸ்டின், காற்றின் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் முதல் டேஷ் அளவில் இருக்கும்போது நம்ம உடல் குளிர்ச்சியாக இருக்கும். காற்றில் வந்து 15 டிகிரி செல்சியஸ் இருந்து எத்தனை டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தோன்னா அந்த அளவில் வந்து பார்த்தோன்னா காற்று இருக்கும்போது நம்ம வந்து உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி பார்த்தோன்னா ஹியூமன் பீயினுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ சொன்னோம்? 37 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோன்னா இதில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து 50 டிகிரி செல்சியஸ் இருக்காது, 60 டிகிரி இருக்காது. ஏன்னா 37 டிகிரி செல்சியஸ் தான் நார்மல் பாடி ஹியூமன் பீயினுடைய டெம்பரேச்சரு. ஸோ இது ரெண்டுமே இருக்காது. அப்போ என்னவா இருக்கும்? ஒன்று வந்து பார்த்தோன்னா 30 இருக்கணும், இன்னும் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 20 இருக்கணும். ஓகேவா? 20 வந்து பார்த்தோன்னா ஒன்று 30 இருக்கணும், இல்லை 20 இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து பார்த்தோன்னா பி தான் கரெக்ட். இது வந்து பார்த்தோன்னா 6th செகண்ட் டேர்மில் இது வந்து பாக்ஸ் கொஷின். ஓகேவா? இது டைரக்ட் பாக்ஸ் கொஷின் பாரு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரைட். அடுத்து வந்து பார்த்தோன்னா 38வது கொஸ்டின், உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் எது? உடலுடைய மத்திய கட்டுப்பாட்டு மையம் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா மூளை. ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா மூளை. அடுத்து இதயத்தின் சுவர் எந்த தடைகளால் ஆனது? ஓகேவா? இதயத்தினுடைய சுவர் வந்து பார்த்தோன்னா எந்த தசைகளால் ஆனதுன்னா இயக்கு தசை, இதய தசை. ஓகேங்களா? சாரி, இதய தசை. ரைட். 40வது கொஸ்டின், நீரின் உறைநிலை டேஷ் என கணக்கிடப்படுகிறது. ஆப்வியஸாக வந்து 0 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? ரைட். இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா இது முழுக்க வாங்க படிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து பார்த்தோன்னா அல்டிமேட் சீரியஸ்ன்ற ஒரு சீரியஸ் மாதிரி கண்டினியூவாக போவோம். 6th 7th 8th 9th 10th இதில் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். இதுலேருந்து மேக்ஸிமம் வரதுக்கான சேனல் பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வீடியோஸு இப்போ பஸ்ஸில் எதாவது பஸ்ஸில் உட்காந்து போகும்போதோ இல்லை ஏதாவது சாப்பிட போகும்போதோ டீ குடிக்கும் போதோ சும்மா ஒரு ஹெட்செட்டை வச்சு கேட்டுனே இதை படித்தோம்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.